ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்கிறோம். நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினால்தான் நம்முடைய வாழ்க்கையில மகிமை உண்டாகும். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணணும்னா சில தடைகள் மாற வேண்டும் என்று நம்ம 2 வாரங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட வேண்டும். கீழ்ப்படியாமை என்கிற பள்ளம், வளர்ச்சியற்ற தன்மை என்கிற பள்ளம் எல்லாம் நீக்கப்பட வேண்டும். கரடு மேடுகள் என்று சொல்லும்போது பெருமைகள் எல்லாம் மாறணும். தேவனை சார்ந்திராத நிலைகள் எல்லாம் மாறணும்னு சொல்லி போன வாரத்துல நாம் பார்த்தோம். இந்த நாள்ல அதனுடைய 3வது பகுதியாக கோணலானது செவ்வையாகி, லேலுயா, கோணலானவைகள் என்னவாகணுமா? செவ்வையாகணுமா. கிட்டத்தட்ட ஒரு ரோடை தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த சாலை நம்ம இருதயம். அதுல ஃபர்ஸ்ட் பள்ளம் இருந்துச்சு, அந்த பள்ளங்கள் சரி செய்யப்பட வேண்டும். அடுத்து மேடுகள் இருந்தது, அது என்னவாகணும்? இப்ப சமமாகணும். அடுத்து இப்ப என்ன இருக்குதுன்னா கோணல் மாடலா என்ன பண்ணுது இருக்குது. இப்ப ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். ஒரு இடத்துக்கு ஒரு பாதை இருக்குது அப்படின்னா, இப்படி இருக்கிற இடத்துக்கு பாதை பக்கத்துல இருக்கும்போது அந்த பாதை ஒருவேளை அடைபட்டு இருந்தாலோ அல்லது அந்த பாதையை யாரோ தடுத்து போட்டிருந்தாலோ இங்கிருந்து எங்கேயோ நம்ம சுத்தி அந்த இடத்துக்கு என்ன போக வேண்டியதா இருக்குது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது? தூரப்படுது. கவனிச்சிங்களா நான் சொல்ற? புரியுதா? இந்த மூக்க தொடுறதுக்கு பதிலா தலையை சுத்தி என்ன பண்ணுவாங்களாம்? மூக்க தொடுவாங்களாம். கோணல் என்று சொல்லும் போது நீங்க அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பாதை அடைபட்டதுனால் பல கிலோமீட்டர் சுத்தி நம்ம அந்த இடத்துக்கு வர்றது மாதிரி. ரோடு இருக்கும், மதுரை ஹைவே பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க வர போயிடலாம். எதிர்த்த கடைக்கு போகணும் ரோட்டை தாண்டி. அப்ப நடுவுல டிவைடர் இது பண்ணியிருக்கான், ஒன் வே. அதை நம்ம தாண்ட முடியாது. இங்க இருந்து காரை நீங்க திருப்பணும்னா அங்க போய் ஒரு யூட்டன் அடிச்சு என்ன பண்ணணும்? திருப்பணும். கிட்டத்தட்ட 500 மீட்டர், இங்கிட்ட ஒரு 500 மீட்டர், 1 கிலோமீட்டர் என்ன ஆயிரும்? மாறிடும். அப்ப கோணலுடைய நஷ்டம் என்ன? நம்ம கோணல்ல சரி பண்ணணும்னா அது பாட்டுக்கு கோணையா இருந்துட்டு போட்டுமே அப்படித்தான் நம்ம நினைப்போம். போற வழி தானே போறோம், அது பாட்டுக்கு வளைஞ்சா நமக்கு என்னன்னு மேடை கூட சரி பண்ணலாம், பள்ளத்தை கூட சரி பண்ணலாம். கோணல்ல சரி பண்ணி என்ன பிரயோஜனம்? சும்மா வளைஞ்சு போனா என்ன அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுதுதான் எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது, கோணல் சொல்றது நம்முடைய டிஸ்டன்ஸ் என்ன பண்ணும்? நம்முடைய நேரத்தை அதிகப்படுத்தும். கோணலை சரி செய்தால் நம்முடைய நேரங்கள் மிகவும் நேர்த்தியா நடக்கிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. புரிஞ்சுச்சா? அப்ப இன்னைக்கு கோணல்கள் என்றால் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். அல்லேலூயா. அப்ப கோணலானவைகள் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டுமா? முதலாவது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்படி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா உங்களுக்கு திரும்ப அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனம், பேஜ் நம்பர் சொல்லிக்கிறீங்க. யாத்ராகமம் 19. போதும். எத்தனாவது மாதத்துல சேர்ந்தாங்களா? 3ஆம் மாதம் 1ஆம் நாள். அப்ப கிட்டத்தட்ட அங்க ஒரு பைபிள் கொடுத்துருக்கு. யாத்ராகமம் 19:1 இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில். கவனிங்க, இப்ப உங்களுக்கு ஒரு இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு விலைக்கு சொல்ல போறேன். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு எங்கு அவர்கள் சீனாய் வனாந்தரம், சீனாய் மலைக்கு வருவதற்கு எத்தனை நாட்கள் ஆனது? இல்ல, அதாவது 3ஆம் மாசம் தொடங்கி இருக்கு அப்படின்னா 2 மாசம் என்ன இருக்கு? கம்ப்ளீட்டா இருக்கு. 2 மாசம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு தாமதத்தை ஏற்படுத்தினார். இது தேவனே ஏற்படுத்தின தாமதம். இந்த தாமதத்துக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா ஒரு 5-6 விஷயங்கள் நடந்தது. ஆண்டவர் 2 மாசமா ஒரு ஏரியாவை கடக்கிறார். அப்ப அந்த கேப்ல என்ன நடந்துச்சு? இது கர்த்தர் உண்டு பண்ணுகிற தாமதம். அதுல என்ன நடந்துச்சுன்னா செங்கடலை அவர்கள் என்ன பண்ணாங்க? பிளந்தார்கள். மாறா என்கிற இடத்துல கசப்பான தண்ணீர் மதுரமான தண்ணீர் என்னாச்சு? மாறிச்சு. ஏலிம் என்கிற ஒரு இடத்துல அவர்கள் ஓய்வு பெற்று பேரிச்சம்பழங்களையும் நீரூற்றுகளையும் கண்டு ஓய்வு அடைஞ்சாங்க. மன்னாவும் வானத்திலிருந்து காடை மன்னாவும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ரெபதீம் என்கிற இடத்துல கண்மலையின் தண்ணீர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சீனாய் மலையிலே இவர்கள் வாழ வேண்டிய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்ப கர்த்தர் ஒரு 2 மாசம்
நடக்க வைக்கிறார். அது சீக்கிரமா வரக்கூடிய இடம். ஆனா 2 மாசம் அவர் ஒரு தாமதம் பண்றாரு. அது கோணலான பாதை அல்ல, அவர் நமக்கு கற்றுத் தருகிற பாதை. நான் உனக்கு அதிசயம் செய்கிற தேவன், நான் உன்னை போஷிக்கிற தேவன், நான் உன்னை போதிக்கிற தேவன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவன், நான் உனக்கு கட்டளைகளையும் பிரமாணங்களையும் தருகிற தேவன் என்று சொல்லி அவர் அந்த 2 மாச காலத்தை என்ன பண்ணாரு? தாமதம் பண்ணினார். அப்ப உங்க லைஃப்ல லேட் ஆகுதுன்னு நினைச்ச உடனே நீங்க கோணலா இருக்குன்னு நேரம் நீங்க நினைச்சிடக்கூடாது. சில வேளை கர்த்தரே உங்களுக்கு சில காரியத்தை தாமதம் பண்ணுவார். ஏன்னா உங்களுக்கு சிலதை கற்றுக் கொடுப்பதற்காக என்ன பண்ணுவாரு? தாமதம் பண்ணுவார். உங்க குடும்பங்களை ரசிக்கப்படாதவர்கள் இருக்கலாம், அதுல சிலதை தாமதம் பண்ணுவார். குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம், அதை தாமதம் பண்ணுவார். அவரே லேட் பண்ணா அவர் நமக்கு ஒன்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அது கோணலான பாதை அல்ல. ஆனால் அதற்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தாமதத்தை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் ஏன் அந்த தாமதத்தை ஏற்படுத்தினார்கள் என்றால், அவர்கள் செய்த தவறினால் என்ன பண்ணாங்க? தாமதத்தை ஏற்படுத்தினார். நான் பேசுறதுல புரியுதா? செய்தியை நீங்க புரிஞ்சுட்டீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. உபாகமம் 1:2 ஓரேபிலிருந்து காதேஸ் பர்னேயா என்கிற இடத்திற்கு 11 நாட்கள் என்ன பண்ணார்களாம் அவர்கள். அந்த உபாகமம் 1:2 இருக்குதா அந்த வசனம்? 222. சரி, வாசிங்க. போதும் போதும், அது போதும். சேயீர் மலைவெளியாய் ஓரேபுக்கு 11 நாள் பிரயாண தூரத்திலே காதேஸ் பர்னேயாவில் இருந்து. என்னடா எழுதிருக்கு அப்படின்னு நீங்க குழம்ப வேண்டாம். நம்ம பார்க்க வேண்டியது 11 நாள், அப்புறம் 2 இடம், ஓரேப், அப்புறம் என்னது? காதேஸ். காதேஸ்ங்கிறது கானானில இருக்கிறது, ஓரேபுங்கிறது எகிப்துடைய எல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் ரூட் போடுறாரு. ஓரேபுக்கு சேயீர் மலை வழியாய் இப்படி ஒரு எல்லை, இப்படி ஒரு கானான், இப்படி ஒரு எகிப்தின் எல்லை, நடுவுல ஒரு மலை. ஆண்டவர் ஒரு ரூட் போடுறாரு. அந்த ரூட்ல கர்த்தர் கொடுத்த டைமிங் எத்தனை நாள்? 11. எத்தனை நாள் சொல்லுங்க? 11 நாள். கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர். ஒரு நாளைக்கு ஒரு 30 கிலோமீட்டர் நடந்தாலும் நம்ம 10-11 நாள் அந்த இடத்துக்கு என்ன பண்ணிடலாம்? போயிடலாம். இப்ப இந்த 11 நாளை கடந்து போவதற்கு முன்பாக 11 நாள்ல அந்த டிஸ்டன்ஸ்ல ஆண்டவர் மோசேயை கொண்டு ஒரு காரியம் செய்கிறார். 12 தலைவர்களை ஏற்படுத்தி, அதுல யோசுவா காலேப் இருக்கிறாங்க, அவங்களை ஏற்படுத்தி இந்த மலை வழியா நீ நடந்து போய் கானானுக்குள்ளே போய் வேவு பார்த்துட்டு வாங்க. இஸ்ரவேலருடைய இன்னைக்கு வர உள்ள ஒரு அவங்களுடைய யுத்தத்தின் முறை ஸ்பை, வேவு பார்ப்பார்கள். போய் வேவு பார்த்து அந்த நாட்டை எல்லாம் பார்த்துட்டு வா, அது கனி எப்படி இருக்கிறது, அதில் யுத்தம் செய்கிறவர்கள் எப்படி இருக்காங்க, எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு. இவங்க 12 பேரும் இந்த 11 நாள் பிரயாணத்தை கடந்து 40 நாள் அந்த கானானுக்குள்ள நுழைஞ்சு சுத்தி பார்த்துக்கிட்டு அங்க இருந்து சில பழங்களை எடுத்துட்டு வர்றாங்க. அங்க உள்ள எதிரிகளை எல்லாம் அந்த நாடெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு வந்து ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தவன் பழம் கொண்டு வந்தான். ஒரு திராட்சை கொலை நம்ம எடுத்து எப்படி இருக்கும்? சின்ன பிள்ளைங்க வரையும் இப்படி ஒரு 6, அப்புறம் 5, அது 4, அப்புறம் 3, அப்புறம் 2, 1, இப்படி ஒரு கொலை இருக்குது பத்தியில. இத ஒரு கொலைய ஒரு தடியை தூக்கி முன்னாடி ஒருத்தன் தோள்பட்டையில, பின்னாடி ஒருத்தன் தோள்பட்டையில வச்சு அவ்வளோ பெரிய அந்த ஒரு கொத்தை அப்படி தூக்கிட்டு வந்தாங்க. அப்ப ஒரு திராட்சை எவ்வளவு தண்டி இருந்திருக்குன்னா ஒவ்வொரு ஃபுட்பால் சைஸ் என்ன பண்ணிருக்கு இருந்திருக்கு. கானான்ல ஆளு மட்டும் ஃபுட்பால் திராட்சை மட்டும் இல்ல, ஆளு என்ன பண்றான்? ஃபுட்பால் சைஸ்ல பெருசு பெருசா இருக்கான். ஆளை பாத்தீங்கன்னா ஏனாக்கின் புத்திரர் கிட்டத்தட்ட 15 அடி 20 அடி ஆட்களா என்ன பண்றாங்க இருக்காங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க பார்த்துட்டு வர்றாங்க. வந்து போது ரிசல்ட் கொடுக்குறாங்க. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ரிசல்ட் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? 12 பேர்ல 10 பேர் என்ன சொல்றாங்கன்னா அது நல்ல தேசம் தான். என்ன சொல்றாங்க? அது நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், சூப்பரா இருக்கு, அந்த கானான் செமையா இருக்கு. ஆனா அந்த மக்களும் முரட்டுத்தனமா இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துல நாங்க வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம், நல்ல இடம் தான், ஆனா நிச்சயமா நமக்கு போக முடியாது, நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, கொன்னே போட்டுருவாங்கன்னு சொல்லி இப்படி தப்பா பொய்யா, அதாவது ரிஸ்க் எடுக்க முடியல, போய் அந்த இடத்த சுதந்திரிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியம் இல்லை, ஒரு விசுவாசம் இல்லை, என்னடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனா காலேபும் யோசுவாவும் 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணினார்கள்? அந்த தேசம் நல்ல தேசம், அந்த தேசத்தை காத்த வல்லமை, அந்த நிழல் விலகிற்று. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் எளிதில் அந்த தேசத்தை
பிடித்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். சொல்லும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் இது. அல்லேலூயா. எத்தனை நாள் போனாங்க, அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறாருங்கிறத நான் இப்ப சொல்ல போறேன். என்னாகமம் 13 இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் நல்லா வாசிக்கும் போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். என்னாகமம் 13:25 வாசிக்கும் போது 40 நாள் அவர்கள் என்ன பண்ணினார்களாம், சுற்றி பார்த்தார்களாம். வாசிக்கலாம். என்னாகமம் 40 நாள் சென்ற பின்பு 40 நாள் என்ன பண்ணாங்க, அந்த தேசத்தை சுத்தி. பிரயாணத்தூரம் எவ்வளவு? 11. 40 நாள் சுத்தினார்கள். இப்ப வந்து அந்த நாட்டை பிடிக்க முடியாது, அந்த நாட்டுல பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, நம்ம தோத்துருவோம், நம்ம போக வேணாம், ஆண்டவர் இப்படி எங்களை மாட்டி விட்டாரு, ஆண்டவர் இப்படி எங்களை பண்ணிட்டாருன்னு சொல்லி உங்க புகார் மேல புகார் பண்ணி இந்த பயணமே வேணாம், நாங்க எகிப்துக்கே போறோம்னு இவங்க முறுமுறுத்ததுனால இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார். என்னாகும் 14:33-34 சொல்லும் பொழுது, இது வாசிக்க வேணாம், நீங்க அப்புறம் வாசித்துக்கலாம். நான் இதுல உள்ள கருத்தை சொல்றேன். நீங்க வந்து இப்படி உள்ளது கானான பத்தி தப்பா நீங்க சொன்னதுனால, என்னை நீங்க நம்பாததுனால 40 நாள் சுத்தி பார்த்த அந்த நாளுக்கு ஈக்குவலா ஒரு நாளைக்கு ஒரு வருஷமா 40 வருஷம் நீங்கள் வனாந்தரத்திலே சுற்றி திருவீர்கள். உங்க வயசுல இருக்கிற எல்லாரும் இந்த வனாந்தரத்திலேயே சுத்தி சுத்தி என்ன பண்ணிடுவான், செத்துருவான். 1 வயசு 2 வயசு இருக்கிறவன் அந்த 40 வயசை தொடும் பொழுது அவன் கானானுக்குள்ளே போவான். நீங்கள் உள்ள போய் அதை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப முறுமுறுத்தி என்னை தப்பா பேசுனீங்கல்ல, இனிமே நீங்க அந்த இடத்துக்கு போகவே முடியாது. போவதற்கு முன்பாக நீங்க 40 நாள் போக வேண்டிய இடத்த 11 நாள் போக வேண்டிய இடத்த 40 நாள் சுத்தி பார்த்த கணக்குக்கு ஒரு நாளைக்கு 1 வருஷமா கூட்டி 40 வருஷமா நீ வனாந்தரத்திலேயே சுத்தி வந்து நான் சுத்தி சுத்தி வந்தேன். வந்து கடைசியா வயசாகும் போது யோசுவா காலேப் செட்டில் இருக்கிற எல்லா பயிலும் அந்த வயசுல உள்ள எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, செத்துட்டாங்க. 2 பேர் தான் உயிரோட இருந்தாங்க. இவர்களை கர்த்தர் கானானுக்குள்ளே கொண்டு போனார். ஹல்லேலூயா. மோசேயும் ஆரோனும் கீழ்ப்படியாததுனால அவங்களும் செத்துட்டாங்க. 2 பேர் மட்டும்தான் இந்த வசனத்தை பேசும்போது இருந்த 2 பேர் மாத்திரம்தான் கானானுக்குள் நுழைந்தார்கள். மீதி எல்லாரும் சின்ன வயசுல அது பிறந்த அந்த 40 வயசுக்கு உட்பட்டவர்கள் தான் கானானுக்குள் வந்தார்கள். அதுக்கு மேல உள்ளவங்க எல்லாம் வனாந்தரத்திலேயே செத்து போனார். அல்லேலூயா. இங்கு ஒரு கோணலான வழி எப்படி வந்துச்சுன்னா, இவர்கள் தேவனை விசுவாசியாததினால் வந்தது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இது கடக்கக்கூடிய நேரம் என்ன? 11 நாட்கள். மிக துரிதமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் உங்கள் கைகளிலே இருக்கிறது. ஆனா நாம தான் சில வேளைகளிலே ஆண்டவரை விசுவாசியாமலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நாம் வாழ்ந்து தேவனை முறுமுறுத்து, என்ன ஆண்டவர் எங்களை இப்படி நடத்துறார், ஆண்டவரை சேவிச்சு எங்களுக்கு என்ன நன்மை இருக்கிறது, நான் இனிமே அவர் கோயிலுக்கு போய் எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு நம்ம அவசரப்பட்டு சொல்லக்கூடாது. கர்த்தர் உங்களுக்காக ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது ரொம்ப பக்கத்துல இருக்குது. ஒரு மலையை ஏறி போன உடனே அது என்ன பண்ணிடும், உங்க கையில கிடைச்சிடும். ஆனா நம்ம பேசுற வார்த்தைகளினாலே, நம்ம ஆண்டவரை முறுமுறுக்கிறதுனால, நம்மள ஆண்டவரை என்ன ஆண்டவர் இப்படி நடத்துறாரு நம்ம ஆண்டவரை கோவிச்சுக்கிறதுனால நமக்கு ஒண்ணு கிடைக்குது. நம்ம ஆண்டவர் வேணான்னு சொல்லி நம்ம ஒதுங்குறோம். நம்ம ஒதுங்குறதுனால நம்முடைய ஆசீர்வாதமும் தாமதமாகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் வாழ்க்கையிலையும் இருக்கிற கோணலான நிலைமைகள் மாற வேண்டும் அப்படின்னா உங்களுடைய முறுமுறுப்பு என்ன பண்ணணும், மாறணும். ஆண்டவர் பார்த்து கேளுங்க. 2 தாமதம் இருக்கு சொன்ன, என்ன தாமதம்? கர்த்தரே என்ன பண்ணுவாரு, தாமதப்படுத்துவார். நாமே நம்ம என்ன பண்ணி கொண்டிருப்போம், தாமதப்படுத்தி. உங்களுக்கு வருகிற தாமதம் நீங்கள் ஏற்படுத்தின தாமதமா, தேவன் ஏற்படுத்தின தாமதமாங்கிறத நீங்க யோசித்து பார்க்க. உங்களுக்குள்ள பாவமும் அசுத்தமும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியமும் உள்ள இருந்தா தாமதப்படுத்துறது கர்த்தர் அல்ல, நீங்களும் நானும் தான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தாமதப்படுத்தும் போது ஒன்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஆண்டவர் தாமதப்படுத்தும் பொழுது 2 தாமதத்துல நீங்க இப்ப தாமதிக்கிறீங்க. ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்க மாட்டேங்குன்னா நான் 2 கவனிச்சு பாருங்க. என் வாழ்க்கையில ஆண்டுடைய கிரியைகள் இருக்கிறதா இல்லையா? எனக்கு ஒரு ஆசீர்வாதம், எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் கிடைக்கலைனாலும் சின்ன சின்ன அற்புதங்கள் என் வாழ்க்கையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். நடந்துகிட்டே இருக்கும் பொழுது நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கிறோம், கர்த்தர் என்னோடு கூட தான் என்ன பண்றாரு, இருக்கார். கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கிறத நம்ம உணரணும். அல்லேலூயா. சிலவில்லை நான் உணர்ந்தது உண்டு. ஆண்டவர் ஏன் இப்படி பண்றாரு, ஏன் நமக்கு சொன்னதை செய்யல, ஏன் தாமதிக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன உதவிகள் கூட அவருடைய கரம் அற்புதமா நடத்துறதை பார்க்கும்போது
நாம உடனே யோசிப்பேன், இப்ப இந்த சின்ன உதவியில நம்மோட கூட இருக்கிற நம்மளை விட்டு என்ன பண்ணல, போகல. அப்ப ஏன் அது தாமதமாகுதுன்னா, இது நம்மால் உண்டான தாமதம் அல்ல, இது தேவனே என்ன பண்ணுகிறார், தாமதப்படும். எப்படி கண்டுபிடிப்பீங்க கர்த்தர் நீங்க தாமதிக்கிறீங்களா, கர்த்தர் தாமதிக்கிறீங்களா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய கிரியைகள் நடந்து கொண்டிருந்தால் அது தேவன் தாமதிக்கிற தாமதம். இந்த தாமதத்துக்குள்ளேயே, இந்த பிரச்சனைக்குள்ளேயே ஒரு ஒரு கிருபை இருக்கும் உங்களுக்குள்ள. ஆண்டோடைய இறக்கம் உங்களுக்குள்ள இருக்கும், ஆண்டுடைய நடத்துது உங்களுக்கு இருக்கும். ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவீங்க, அதை தருவாரு. ஆனா உங்களுக்கு சொன்ன பெரிய காரியத்தை என்ன பண்ணுவார், இன்னும் தராம இருப்பார். நீங்க நினைச்சுக்கணும் என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு நினைக்க கூடாது. கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஆனா நீங்க பண்ற தாமதத்தில் அவர் இருக்கவே மாட்டார். கீழ்ப்படியாம, பரிசுத்தம் இல்லாம, பிரியம் இல்லாம வாழ்ந்தா உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டியது நடக்காது, அது தாமதித்து கொண்டே இருக்கு. மணி பாருங்க, 7:45 ஆயிடுச்சு, முள்ளுலாம் ஓடுது. கர்த்தரோடு இருந்தா அந்த முள்ளு ஓடிக்கிட்டே டப்புன்னு பேட்டரி உருவியாச்சு. உருவிட்டு உங்கள்கிட்ட பேசணும். 2 மணி நேரம் பேசினாலும் நமக்கு மணி என்ன, 7:45. சபைகள்ல எல்லாம் உருவிடணும். இங்க உருவ நான் வீட்டுக்கு போகணும், கணக்கு வழக்கு பார்க்கணும். சபைகள்ல பிரசங்க டயத்துல என்ன பண்ணிடணும், பேட்டரியெல்லாம் உருவி விட்டு எடுத்தோடனே மணி தான் பார்ப்பாங்க. பேட்டரி உருவினோடனே டைம் அப்படியே நின்றது போல் ஆண்டவர் நம்மோட இல்லைன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் காலங்களும் என்ன பண்ணுது, நிக்குது. இந்த 2026 உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சா, இந்த ஜனவரியிலிருந்து அவர் சித்தத்தின்படி நான் வாழும் போது அந்த நாள் காட்டி கரெக்டா ஓடி, ஒரு டிசம்பர்ல எனக்கு ஒண்ணு செய்யணும் அப்படின்னா கரெக்டான ஓடி அவருக்காக வாழும் பொழுதுதான் அந்த டிசம்பர்ல அதை செய்வாரு. நான் ஜூன்ல நின்று போயிட்டேன்னு வச்சுக்கிறேங்க, அது டிசம்பர் அடுத்த 2027 ஜனவரி என்ன பண்ணிடும், மாறி. கர்த்தர் நம்மோட இருந்து நம்முடைய நாட்காட்டி ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஓடும் பொழுதுதான் ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்தும்படி அவர் பலத்த கரத்துக்குள், அந்த வசந்த நீங்க புரிஞ்சுக்கணும், பலத்த கரத்துக்குள் அடங்கிரு. கரத்தை விட்டு போறவனுக்கு ஏற்ற காலமே கிடையாது. அவன் காலத்துக்குள்ளேயே இல்ல, கர்த்தர் கரத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு தான் ஏற்ற காலத்திலே கர்த்தர் அவனை உயர்த்துவார். கரங்களை வைத்து இல்லையா சொல்லுங்க. 11 நாட்கள் போக வேண்டிய தூரம் 40 ஆண்டு போனதுக்கு காரணம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கோணலும் ஆணலுமான வழிகள். எப்படி இருக்கும், ஒரு மலையை தாண்டி போனா வந்துடும், மலையை சுத்தி சுத்தி வந்திருக்காங்க. எப்படி இருக்கும், அங்க இருக்குதுப்பா கானான், இந்த மலையை தாண்டி போய் 40 நாள்ல பார்த்துட்டு வந்தாங்க, இன்னும் போக முடியலன்னு 40 வருஷம் சுத்துறவனுக்கு எப்படி இருந்திருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில சுத்திக்கிட்டே இருக்கோம், ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. கர்த்தருடைய சித்தத்துக்குள் நீங்கள் இருந்தால், கர்த்தருடைய கரத்துக்குள் நீங்கள் இருந்தால், சுத்திக்கிட்டே இருக்க நீங்க தேவையில்லை. கர்த்தர் உங்களை ஏற்ற வேலையில ஏற்ற காரியத்தை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். நான் திரும்ப சொல்றேன், ஒரு காரியம் லேட் ஆகுதுன்னா ரொம்ப கவலைப்படாதீங்க. லேட் ஆகிக்கிட்டு இருக்கும் போதும் கர்த்தருடைய உதவி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவருக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத லைஃபா இல்லாம அவர் உங்களை நடத்திக்கிட்டே இருக்காரு, ஜெபம் அனுபவம் நடத்துறாரு, உங்க தேவைகளை சந்திக்கிறாரு, உங்களை பாதுகாக்கிறாரு. ஆண்டவர் கை கூட தான் இருக்குதுங்க. கண்டுபிடிச்சிட்டா நான் சொல்லுவேன் 100 வருஷம்னாலும் காத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் கரம் இல்லாமல் நீங்கள் ஒரு நிமிஷம் காத்திருந்தால் கூட அந்த தாமதம் அது உங்களால் வந்த தாமதம். இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில் இந்த கோணலும் ஆணலுமான வழி இருக்குது? கீழ்ப்படியாமை, அவிசுவாசம், பின்மாற்றம், ஜபமின்மை, உபவாசிக்காதது, பைபிள் படிக்காது. ஆண்டவரோடு இருந்துட்டு சொல்லணும், நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து. யார் ஆண்டவரோட இருந்து காத்துக்கிட்டு இருக்கிறவன்? ஆண்டவரோட இல்லாம காத்துக்கிட்டு இருக்கேன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஆண்டவரோட இருந்து உங்களுக்கு ஒரு தாமதம் உண்டானால் அது கர்த்தரால் வருகிற தாமதம். அதுல அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இப்போ முதலாவது தாமதம், முதலாவது கோணல் என்ன? கீழ்ப்படியாமை, அவிசுவாசம், முறுமுறுப்பு என்கிற கோணல். நான் 2வது ஒரு விஷயத்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். 2வது இங்கே ஒரு கோணலான ஒரு விஷயத்துக்காக நாம் ஆராய்கிற ஒரு விஷயம் ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் 851. சரி, ஓகே. என்ன சொல்றாரு? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கு. இங்கு ஒரு கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் அதேதான். இப்ப நீங்க போறீங்க, போகும்போது மெயின் கேட், சில சின்ன சின்ன இடத்துக்கு பிரச்சனை இல்லை, ஒரு 20 ஏக்கர் இடம் இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன்.
தலைவாசல் பூட்டு போட்டிருக்கு. மெயின் கேட் என்ன பண்ணிருக்கு? பூட்டு போட்டிருக்கு. இப்போ எங்கேயோ இருக்குது கேட். அங்கெல்லாம் தஞ்சாவூர் அந்த சைடெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு இடம் இருக்கு. சென்னையில இந்த ரயில் பெட்டி தயாரிக்கிற இடம், அது பேர் என்ன? ஐல ஆரம்பிக்குமே, ஐசிஎஃப்ஆ, ரயில் பெட்டி தயாரிக்கிற இடம். ஒரு இடத்துல இருந்து பல கிலோமீட்டர் தள்ளி அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், அங்க இருந்து பல கிலோமீட்டர் வர அந்த கோட்டச்சோறு வந்துகிட்டே இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுங்க, பாமன்ல ஆரம்பிக்கிற இது தனுஷ்கோடி வர ஒரு கம்பெனியோட கோட்டச்சோருக்கு தலைவாசல் இங்க இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய பூட்டு என்ன பண்ணுது? அங்க தொங்குது. இப்ப இன்னொரு வாசல் இருக்கு, அது தனுஷ்கோடியில. நான் இங்க இருந்து நடந்து 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 போய் அங்க திறக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் அதிகம், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பாரங்கள், எவ்வளவு எனர்ஜி வேஸ்ட் ஆகும். அதுக்கு மாதிரியே ஒரு சம்பவம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது நான் வாசித்த பகுதியில. ஆண்டவர் இங்கு சொல்லுகிற வார்த்தை, கோணலானவைகளை நான் உனக்கு முன்பாக போய் செவ்வையாக்கு. என்ன இதுல கோணலானவைகள் இருந்துச்சு? என்ன கோணலானவைகளை கர்த்தர் இங்கு மாற்றுகிறார் என்றால் சற்று நீங்க கொஞ்சம் வரலாறு அறிய வேண்டும். உங்களுக்கு அதை வேகமா சொல்ல விரும்புறேன். கிமு 539 கோரேஸ் என்கிற ஒரு மன்னன், பெர்சிய ராஜா, பெர்சிய அரசாங்கத்தின் ராஜா கோரேஸ் மன்னன் கிமு 539 இஸ்ரவேல் ஜனங்களை பிடித்து வைத்திருந்த பாபிலோனிய அரசாட்சியில இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். அப்பதான் தானியம் எல்லாம் பிடிபட்ட டைம். அப்ப ஜனங்கள் பிடிபட்டார்கள். ஆலயம் எல்லாம் என்ன பண்ணப்பட்டுச்சு? இடிக்கப்பட்டு உள்ள பொக்கிஷங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு. இந்த டயத்துல தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? கோரேஸ் என்கிற ஒரு மன்னனை, பெர்சிய ராஜாவை கர்த்தர் எழுப்புகிறார். கிமு 539. வேதாகமத்துல டேட் படி, டைம் படி இருக்கும். வேற எந்த மதத்திலையும் நீங்கள் இதை பார்க்க முடியாது. முன்னொரு காலத்திலே அப்படின்னு தொடங்கும். அது எந்த காலம்னு அவங்களுக்கும் தெரியாது, எழுதினவனுக்கும். கிமு 530, இயேசு பிறப்பிற்கு 539 ஆண்டுகளுக்கு முன்பாக கோரேஸ் என்கிற மன்னனை கர்த்தர் எழுப்புகிறார். எழுப்பி அந்த வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது புரியும். நான் வாசிக்கிறேன். ஏசாயா 45, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை. நான் சொன்னதும் இங்க இருக்குதா? இவன் கோரேசுக்கு முன்னாடி பாபிலோனிய அரசு இஸ்ரவேல் ஜனங்களை அந்த முழு தேசத்தையும் பிடிச்சி எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சிருக்கான்? சொல்லுங்க. லாக் பண்ணி வச்சிருக்கான். மக்களை லாக் பண்ணி வச்சிருக்கான். பொக்கிஷத்தை லாக் பண்ணி வச்சிருக்கான். தேவாலயம் கட்ட விடாமல் லாக் பண்ணி வச்சிருக்கான். இப்ப சொல்லுங்க, லாக் ஆனதுனால இங்க ஒரு கோணல் என்னாச்சு? புரிஞ்சவங்களுக்கு? இங்க தலைவாசல் இருக்குது, இது அடைச்சாச்சு. நான் சொல்றேன், அங்க போய் குந்துகாலில் இருக்குதுப்பா எங்க வீட்டோட இன்னொரு வாசல் சொன்னா எவ்வளவு சுத்தும் கோணல். அடைபட்ட இஸ்ரவேல் ஜனங்களை அடைத்து வந்த பாபிலோனிய அரசால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கோணல் உண்டானது, தாறுமாறு உண்டானது. இப்பதான் கோரேசை எழுப்புகிறார். மகனே, என் பிள்ளைங்க வாழ முடியாதபடி, ஆலயம் கட்டாதபடி மெயின் கேட்டை என்ன பண்ணி வச்சிருக்கான்? இந்த மெயின் கேட்டு பூட்டப்பட்டதுனால அது கோணலா என்ன ஆயிடுச்சு? மாறி எங்கெங்கயோ போய் இதை பிடிக்கிற மாதிரி ஆகுது. நீ இந்த கோணலை உனக்கு முன்பாக போய் நான் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்னா இங்க சொல்ல வர்ற அர்த்தம் என்னன்னா, கீழே சொல்லுவார் 4வது வசனத்துல, இந்த கதவை நான் என்ன பண்ண போறேன்? உடைக்க போறேன். உடைச்சிட்டா நீ காதை சுத்தி தலையை சுத்தி மூக்க தொட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியும். உங்க வாழ்க்கையிலையும் சில அடைபட்ட வாசல் இருக்கிறது. அதை பத்தி தான் நான் பேச போறேன். உங்க வாழ்க்கையிலையும் சில அடைபட்ட வாசல்கள் இருக்குமானால் அந்த அடைபட்ட வாசலினால் உங்க வாழ்க்கை கோணலும் மாணலுமாய் சுத்தி சுத்தி வருது. உள்ள அவ்வளவு ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா சுதந்திரிக்க என்ன பண்ண முடியல. வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேளையில தான் கோரேஸ் மன்னனை கர்த்தர் எழுப்பி, கர்த்தர் சொன்ன வார்த்தை, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. இப்ப கோரேசை கர்த்தர் எழுப்புகிறார். எழுப்புன உடனே இவனுக்கு ராஜ்யபாரத்தை கர்த்தர் கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை பிடிச்சு வச்சிருந்தான். ஆலயம் கட்டாம பிடிச்சு வச்சிருந்தான். இப்ப இந்த கோரேஸ் மன்னன் நேர போய் பாபிலோனிய அரசாங்கத்தை என்ன பண்றான்? இவன் ஜெயிக்கிறான். ஜெயிச்சு அதோடைய ராஜாக்களை தாழ்த்தி அவர்களை அடிமைப்படுத்தி அவன் பூட்டி வச்சிருந்த வெண்கல கதவுகளை என்ன பண்றான்?
உடைச்சு உள்ள இருந்து வெள்ளியையும் பொன்னையும் நகையும் எடுத்து இப்ப ஒரு ஆலயத்தை கட்டுறான். அதுதான் செருபாபேல் தலைமையில கட்டப்பட்ட ஆலயம். கட்டப்பட்டதற்கு பின்பாக எஸ்ரா என்கிறவன் போய் வேதத்தை போதிக்கிறான். அதனுடைய கோட்டச்சவறு கட்டப்படாமல் இருக்கிறது. நெகேமியா போய் அந்த கோட்டச்சவறுகளை கட்டுகிறான். கரங்களை வித்துறாளியா சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, உங்க கோணல் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ற தவறுனால வந்த கோணல், கர்த்தர் அந்த கோணலை மாற்றும் பொழுது நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை சீக்கிரத்திலே சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த கோணல் உங்களால் வந்த கோணல் அல்ல. பிசாசு உங்க குடும்பங்களிலே சில தடைகளை வைத்திருப்பான். ஆமென். ராஜாக்களை தாழ்த்தி அவர் இடைக்கட்டுகளை அவிழ்க்க முடியாது. கோரேசை நான் அபிஷேகம் பண்ணினேன். இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோன் அடிமைத்தனம் பிடித்தது போல இன்னைக்கு உங்க குடும்பத்தை, என் குடும்பத்தை நிம்மதியை கெடுக்க, ஆசீர்வாதத்தை கெடுக்க, உங்களுக்கு வறுமையை கொடுக்க, உங்களுக்கு வியாதியை கொடுக்க, உங்களை நிம்மதி இல்லாம வாழ வைக்க சில அந்தகாரத்தின் வல்லமைகள் நம்ம குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிறது. இந்த கட்டி வைத்ததினால் உங்களுடைய வாழ்க்கை கோணலும் மாணலுமாய் இருக்கிறது. உங்களுக்கு திறக்க வேண்டிய கதவுகளை கத்த திறந்தால் உங்க கோணலும் மாணலுமான வாழ்க்கை என்ன பண்ணிடும்? மாறி. முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம், இரண்டாவது கர்த்தரே உங்களுக்காக செய்ய போகிற காரியம். உங்களுக்கான ஐஸ்வர்யமும் உங்களுக்கான நிம்மதியும் சந்தோஷமும் பூட்டப்பட்ட இடத்துக்குள்ள என்ன பண்ணுது? இருக்கு. எத்தனை பேர் குடும்பத்தில் அப்படி இருக்குது? இதுக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது. இதுக்கு மேல ஒரு பிசாசு ராஜாவை போல நம்ம குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிறான். இப்ப என் ஊழியம் இருக்கும்னா என் ஊழியத்துக்குன்ற ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. நான் அதை நம்புறேன். என் ஊழியத்துக்குன்னு ஒரு பொக்கிஷம் இந்த அறைக்கு அங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கிறேங்க. ஆனா இங்க எனக்கு லாக் போட்டு வச்சிருக்கான் ஒருத்தவன். யார் வச்சிருக்கிறா? பிசாசு. உங்க குடும்பத்துக்கும் ஒரு பொக்கிஷம் இருக்குது, அங்க லாக் போட்டு வச்சிருக்காங்க. எல்லா இடத்தையும் லாக் பண்ணி போட்டு வச்சிருப்பான். இதையெல்லாம் அன்லாக் பண்றதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். இப்ப எனக்கு இங்க லாக் போட்டதுனால நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி இதை உடைச்சிட்டு வாங்குற வேலையை பார்க்கணும். நான் போய் ஊரை சுத்திக்கிட்டு வந்து இதுக்குள்ள எப்படி நுழையலாம்னு நான் இன்னொரு வழியை என்ன பண்ணக்கூடாது? பார்க்க. உங்க குடும்பத்திலையும் உங்களுக்காக பல ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அது வளர்ச்சியா இருக்கலாம், குடும்ப ஆசீர்வாதமா இருக்கலாம், வருமானங்களா இருக்கலாம், தொழில் விருத்தியா இருக்கலாம். எல்லாம் பொக்கிஷமாய் ஒரு ரூம்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடைக்கப்பட்ட வாசலிலே பெரிய வெண்கல கதவு போடப்பட்டிருக்கிறது. இரும்பு தாழ்பால் போடப்பட்டு பெரிய பூட்டு தொங்குது. பாபிலோன் அரசு அடிமைப்படுத்துறது போல உங்களையும் ஒரு சக்தி அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, மகனே இதை அடிமைப்படுத்திருக்கிறனால சுத்தி சுத்தி வந்து ரொம்ப கஷ்டப்படுற, நான் சீக்கிரத்தில் அந்த வெண்கல கதவுகளை உடைக்க உண்மையுள்ளவராக இருக்கிறேன். இரும்பு தாழ்பால்களை முறிப்பேன். ஒளி பீடங்களில் இருக்கிற மறை பொருள்களை நான் உங்களிடத்துல தருவேன். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கிறது? ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஏன் ஆண்டவரை வருத்தப்படணும்? வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கணும்? நான் ஏன் ரொம்ப கஷ்டப்படணும்? நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எங்கேயாவது போய் சுத்தி சுத்தி நீங்க முயற்சி பண்ணி உங்க வீட்டு ஆசீர்வாதத்தை துறக்க நினைக்காதீங்க. அது உங்களால முடியாது. முழங்கால் படியிடுங்க. கர்த்தர் உங்க குடும்பத்துடைய வாசலை கர்த்தர் திறப்பார். ஐஸ்வர்யமும் கடமும் அவருடைய கரத்துல இருக்கிறது. நீங்க பிரேயர் பண்ண அவர் உங்க கைகளை பிடிக்க பிடிக்க வெண்கல கதவுகள் அவர் உடைக்க ஆரம்பிப்பார். கொஞ்சம் கொஞ்சமா உங்க குடும்பத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் விருத்தி உண்டாகும். உங்கள் ஊழியங்களிலே விருத்தி உண்டாகும். உங்கள் தொழிலிலே விருத்தி உண்டாகும். உங்கள் குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகும். எல்லாம் நம்ம கையில தான் இருக்குது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தருகிறேன். என்ன திறவுகள்? துறப்பா. யார் துறக்கிறது? ஆண்டவர் நமக்காக திறப்பார். ஆனா நம்ம தான் முழங்கால் படிட்டு ஜபத்துல காத்திருக்கணும். கர்த்தர் நமக்காக திறப்பார். மோதாதீங்க, முட்டாள்தனம் அது. அந்த கதவை உடைச்சு எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க. ஆனா கர்த்தரே உடைச்சிட்டாருன்னா ஒருவனும் அந்த கதவை என்ன பண்ண முடியாது? ஐயோ தொழில் நல்லா இல்லையா, தொழில் நல்லா இல்லையா, மோதாதீங்க. அதோடைய வெண்கல கதவுங்கிறது இப்ப ஒரு கதவுலாம் போடுறான். இப்ப நம்ம மரக்கதவு போட்டோம், தேக்கில போட்டோம், அதுல போட்டோம், யூபிவிசின்னு சொன்னா அதுல போட்டோம், பிவிசின்னு சொன்னா அதுல போட்டோம், பிளேவுட்ல போட்டோம். இப்ப போடுறான். நான் திருப்பூர் போயிருந்தேன். அந்த காலத்து அரண்மனை வாசல் மாதிரி அவர் வீட்டு வாசல் இருக்கு. இவ்வளவு அகலத்துல கதவு இரும்பு, அப்படியே மரம் மாதிரி இருக்கு. ஆனா இரும்பு. அகலத்தை பார்த்தா இவ்வளவு அகலம். லாக்க பார்த்தா 18 24 லாக். ஒரு சாவி கொடுக்கும்போது 24 லாக். அப்படியே போய் சொல்லுவோம். எந்த கொம்பனும் அதை உடைக்கவே முடியாது. அந்த கதவையே திருப்பூர்ல உடைக்க முடியலைன்னா உங்க பூட்டி விட்ட கதவை எவன் திறக்கிறது? இங்க மோதிக்கிட்டு இந்த வியாபாரத்தை பார்ப்போம், இங்க மோதிக்கிட்டு இதை செஞ்சு பார்ப்போம், அதை பார்ப்போம், ஒன்னும் நடக்காது. அங்க ஒரு ஆளுகை பண்கிற சக்தி சங்கிலிகளால் கட்டி முத்திரை போடப்பட்டு
பெரிய பலவான்களால் காக்கப்பட்டிருக்கிறது உங்க குடும்ப ஆசீர்வாதம். உன் புள்ள மாறணும், உன் குடும்பங்கள்ல எல்லாம் மாறணும்னா உங்க பிள்ளையுடைய மைண்டை கட்டி சங்கிலி போட்டு பயங்கரமான தூதர்களின் ஆவிகள் அசுத்தாவியல் புடிச்சு நிக்குது. நம்ம எங்க போய் அந்த சங்கிலியை இழுத்து அவுக்க? எந்த கதவை உடைச்சிட்டு நம்ம வறுமையை மாத்த, எந்த கதவை உடைச்சிட்டு ஊழியத்துல முன்னேற, எந்த கதவை உடைச்சு பிள்ளைகளை ரட்சிப்புகளை நடத்த, எந்த கதவையும் நம்மளால உடைக்கவே முடியாது. நீங்க சுத்தி சுத்தி தான் வரணும். அது கோணலான பாதை. ஆனா கர்த்தர் நமக்கு சொல்கிறார், உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்பே போய் கோணலாவில செவையாக்கணும். ஆண்டவர் போய் அப்படியே சல்லி பண்ணலாம் போட்டு இப்படி பண்ணல, டப்பு டப்புன்னு போனாரு. என் புள்ள போறதுக்கு எதிர்த்து இருக்கிற அட்டப்பட்ட வாசல ஒரே உடைச்சு போடா, ஏன்டா சுத்தி சுத்தி போற, உள்ள போ, பாதை கிடைச்சிருச்சு ஆண்டவரே. நீ உள்ள போகும்போதுதான் தெரியும் உனக்கான பொக்கிஷமும் உள்ளே தான் இருக்கிறது. ஆண்டவர் உங்க குடும்பத்துல வாசலை திறந்தா, உடைச்சு திறந்தா, அந்த எதிரியை தள்ளி அவனை புறக்கணித்து அவனை அழிச்சு உங்க குடும்பத்துக்குள்ள வாசலை திறந்தா உங்க நேரமும் மிச்சமாகும், உங்களுடைய ஆசீர்வாதமும் பெருக ஆரம்பிக்கும். எத்தனை பேர் நான் சொல்ல புரியுது? அந்த பிரசங்கத்துடைய சாரத்தை நான் சொல்லணும்னா, மனுஷ முயற்சி, மாம்ச முயற்சி ரொம்ப என்ன பண்ணாதீங்க, செஞ்சா அது உதவாது. மாம்சம் உதவி ரொம்ப முக்கியம், நம்ம மாம்சத்துல கிரியை செய்யணும். ஆனா கதவை தேவன் தான் என்ன பண்ணணும், திறக்க. நீ எதை செஞ்சாலும் ஆண்டோட சொல்லுங்க, நீங்க கதவை திறங்கப்பா, நீங்க எங்க வாசலை திறங்கப்பா, நீங்க ஒட்டங்கப்பா. இந்த பூட்டை எவன் ஆண்டவரை திறக்கிறது? பிசாசு சாதாரணமானவன் இல்ல. நீங்க போய் ஏதோ நம்ம வீட்டு வேலைக்கார மாதிரி போ பிசாசுன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். அவன் ஆதியில, அதுக்கு நம்பர்ஸே இல்ல, ஆதியில தேவன் வானத்தை பூமியும் அப்போ உள்ளவன் பிசாசு. அடுத்து ஆதாம் ஏவாளை ஏமாத்துறவன் பிசாசு. கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகள் பரிசுத்தவான்களை ஏமாத்தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவன். அவன் பூட்டி வச்சிருக்கிறான் ஒரு பூட்டு, அவன் தூதர்கள் பூட்டி வச்சிருக்கும் பொழுது நீங்க உங்க குடும்பத்து காரியத்தை உடைச்சு எப்படி நீங்க ஆசீர்வாதத்தை வாங்க முடியும்? நம்புறீங்க? ஒன்னே ஒண்ணுதான் முடியும். அவன் கண் தெரியாமல் அவன் குருட்டாட்டம் பிடிக்கிற இடம் தேவ பிரசன்னம். எந்த இடத்துல தெரியுமா அவன் திக்கு முக்காடுவான், எந்த இடத்துல அவன் வல்லமை இழப்பான், எந்த இடத்துல அவனுடைய பார்வை குருட்டாட்டம் பிடிக்கும்னா, எங்கே தேவ சமூகம் இறங்கி வருகிறதோ, எங்கே தேவன் இருக்கிறாரோ அங்கே அவனுடைய வல்லமை செயல் இழக்கார். மனுஷ மூளையில செயல்படுறவன்லாம் ஜுஜுப்பி அவனுக்கு தூக்கி போட்டுட்டு போயிடுவான். சிரிப்பான் அவங்கள பார்த்து, இங்க வர்றா நம்மளை எதுக்குறதுக்கு, நம்ம போட்ட பூட்டை திறக்கிறதுக்கு இந்த சின்ன பைய பண்ற வேலைய பாடுறான்னு அவ்வளவு நக்கல் பண்ணுவான், நையாண்டி பண்ணுவான். ஆனா அதே சின்ன பையன் முழங்கால போடும் பொழுது ஒரு கார் மேகம் போல அவனை சுற்றி மூட ஆரம்பிக்கும். ஒரு தெய்வீக பிரசனம் நம்மை மூடும். அவனுக்கு பார்வை இழந்து போவான். லோத்து அவன் குடும்பத்தாரை எல்லாரையும் கையை பிடிச்சு இழுத்து அவர்களை பாவம் செய்யறதுக்காக இழுக்கிறார்கள் அந்த ஊர் ஜனங்கள். 2 தூதர்களும் வந்த உடனே குருட்டாட்டம் பிடித்து அந்த வீடை சுத்தி சுத்தி வர்றான். அவனை சுத்த விடுறவன் தான் விசுவாசி, சுத்திக்கிட்டு இருக்கிறவன் விசுவாசி இல்ல. அவனை சுத்த விடணும், உங்க வீட்டை சுத்தி அவன் வரணும், சுத்தி சுத்தி வரணும். இவன் எங்கடா பூட்டி வச்சிருக்கான், எந்த கதவை திறக்கிறதுன்னு தெரியாம அவன் சுத்தி வரணும். இவன் வாழ்க்கையில எப்படி கிரியேட் செய்துன்னு சுத்தி வரணும். அவன் பார்வை இலக்க பண்ணணும், அவன் புத்தியை மங்களடைய பண்ணணும். அவனை குருட்டாட்டம் பிடிக்க வைக்கிற இடம் எந்த குடும்பம் முழங்கால 2 ஜெபம் பண்ணுதோ அவன் குடும்பத்துல பிசாசு கிரியை செய்ய முடியாது. ஏனென்றால் அங்க அவன் வல்லமை இழப்பான், அங்க அவன் பார்வை இழப்பான். ஆனா ஜெபிக்காத விசுவாசி, மாம்சத்துல கிரியை செய்யற விசுவாசி, சொந்த முயற்சியில கிரியை செய்யற விசுவாசிக்கு அவனுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சிரிப்பான், சிரிச்சு நக்கல் பண்ணுவான். உங்க குடும்பத்துல, என் குடும்பத்துல வல்லமையா கிரியை செய்வான். அல்லேலூயா. நான் சொல்ல வர்றது, மாம்சத்துல மாம்ச பிரயோஜனம் வீண். அல்லேலூயா. ஒரு பிரச்சனைய மாம்சத்துல ஹேண்டில் பண்ணவே பண்ணாது. முழங்கால் போடுங்க, அதுக்கப்புறம் இதே மாம்சத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? நான் சொல்ல வர்றது, ஃபர்ஸ்ட் ஆண்டவரை தேடிட்டு 2வது இதை செய்யுங்க. இதை முதல்ல செஞ்சுட்டு 2வது ஆண்டவரை தேடுனா நம்மளால ஜெயிக்க முடியாது. அப்ப கதவுகளை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா. உங்க குடும்பத்திலையும் கர்த்தர் கதவுகளை திறக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை பார்த்து நீங்க உண்மையா சொல்லணும், என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா, ஆனா என்னால முடியாது, இந்த பிரச்சனையை சரி பண்ண என்னால முடியாது. நான் ஒரு தடவை ஒரு தரிசனத்தை அப்படியே சில வேளையில பார்க்கறது உண்டு. நிறைய துருப்பிடிச்ச இரும்பு சங்கிலிகளை நான் பார்த்திருக்கிறேன். துருப்பிடிச்ச இரும்பு, நம்ம போட்ல எல்லாம் பார்த்து பெருசா துருப்பிடிச்ச இரும்பு சங்கிலினா பல நாள் கட்டப்பட்டிருக்கிற ஒரு குடும்பம், பல நாள் கட்டப்பட்டிருக்கிற ஒருவனுடைய வாழ்க்கை. புது சங்கிலினா நேத்து தான் அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். பழைய சங்கிலி என்றால் பல வருடங்களாக அவன் என்ன பண்ணியிருக்கிறான், அரெஸ்ட். இந்த சங்கிலிகள்லாம் அவுக்கிறது யாரு? இந்த சங்கிலியெல்லாம் உடைக்கிறது யாரு?
எங்க போய் உடைக்கிறது? சில தீவிரவாதிகள் கண்ணை கட்டிட்டு போய் கடத்திட்டு போய் கண்ணை கட்டி ஒரு காட்டுல விட்டுருவாங்க. அவன் தப்பிக்க நினைச்சாலும் வெளியில என்ன பண்ண முடியாது, வர முடியாது. பிசாசு சில வேளைகளிலே நமக்கு மறைவாய் தேவனுக்கு மறைவாகவே நம்மை சில காரியத்துல கட்டி வைத்திருக்கிறான். இது தேவனோடு நம்ம இருக்கும் பொழுதுதான் அது வெட்டா வெளிச்சத்துக்கு என்ன பண்ணும், கண்டுபிடிக்க முடியாது. ஒரு பீச்ல ஒரு குழந்தை காணாம போகுதுன்னா கண்டுபிடிக்க முடியாது. 2 வயசுல காணாம போய் 20 வயசு 30 வயசு வரலாம் தேடி இருக்காங்க குழந்தைய. ஒரு குழந்தை காணாம போச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது. இந்த இந்திய தேசத்துல 120 130 கோடி பேர் இருக்கான், கண்டுபிடிக்க முடியல. அப்படியானால் பிசாசு உங்களை எங்க லாக் பண்ணிருக்கான், எங்க பிடிச்சு வச்சிருக்கான், என்ன பண்ணிருக்கான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவன் எங்களை கதவுகளை பூட்டி அங்கங்க லாக் பண்ணி அங்கங்க அந்த அசுத்த ஆவிகள் அல்ல காவல் வீடுகளா வச்சிருப்பான். நீங்க மோதிக்கிட்டே இருக்க வேண்டியதான், காலை ஃபுல்லா மோதிக்கிட்டே இருக்க. இதனாலதான் வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. இன்னைக்கு என்னென்ன காரியத்தில் நீங்க லாக் ஆகி போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. குடும்ப விஷயமா, தொழில, பொருளாதாரமா, இதெல்லாம் வந்துட்டு நான் சொல்றேன், இன்னைக்கு செஞ்ச மாதிரியே நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு கடைசி வரை இருந்தாலும் அப்படியே தான் இருப்பீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய போக்கை மாற்றிக்கொள்ளுங்கள். என்னுடைய போக்கை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? கோரேசை கரம் பிடித்து உனக்கு முன்பாக போய் கோணலானகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னவர், வெண்கல கதவுகளை உடைச்சவர், என் வாழ்க்கையில உடைக்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது என் ஆண்டவர் என் வாசல்களை உடைக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். திறந்த வாசலை எனக்காக வைப்பார். திரும்ப உங்களை ஞாபகப்படுத்துறேன், பிசாசுக்கு கண்ணு தெரியாத ஒரு இடத்துக்குள்ள நீங்கள் போங்க. யோபுல அப்படி ஒரு வசனம் இருக்குது. அங்கு ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்தில் சிங்கமும் வராது, துஷ்ட மிருகமும் வராது, வல்லூர்களும் அங்கு வருவதில்லை. ஒரு இடம் இருக்கிறது, ஒரு பிரைவேட் பிளேஸ். அங்க எந்த துஷ்ட மிருகங்களும் நம்மை பார்க்க முடியாத ஒரு இடம், அசுத்த ஆவிகளுடைய வல்லமை இழக்கிற ஒரு இடம். அது தேவனுடைய பிரசன்னம். உங்க குடும்பத்திலையும் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப 2 பார்த்திருக்கோம், வழி மாறினவர்கள், அதாவது கோணலானது. 2 என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுடைய தாமதம், கீழ்ப்படியாததினால் 11 நாட்கள் போக வேண்டியது என்ன பண்ணாங்க? 40 வருஷம் போனார். ஒருவேளை தவறு பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னா திருந்தி ஒப்பு கொடுங்க, சீக்கிரமா நீங்க அடைய வேண்டிய ஆசீர்வாதத்தை கத்து தருவா. ஒருவேளை பிசாசு உங்களை கட்டி வைத்திருந்தால் உங்களுடைய முயற்சியை விடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அப்புறம் இன்னொன்னு சொல்லாங்க, முதல் கோணல் முற்றும் கோணல். இளையகுமாரன் வீட்டை விட்டு, தகப்பனை விட்டு கிளம்பினான், சகோதரனை விட்டு கிளம்பினான், வீட்டை விட்டு கிளம்பினான், வெகு தூரம் அவன் போனான். முதல்ல ஒரு ராங் கோணலான பாதையை எடுத்தான். அந்த கோணலான பாதை அவனை கடைசியில பண்ணி மேய்க்கிற அளவுக்கு என்ன பண்ணிருச்சு, கொண்டு போயிடுச்சு. உங்க வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன தவறுகள் இருந்துச்சுன்னா அதுல மனம் திரும்பிருங்க. சின்ன சின்ன தவறுகளும் உங்களை கோணலான வழியில தூரமா என்ன பண்ணிரும், கொண்டு போயிடும். 3வது நம்ம பார்க்கிற விஷயத்த அதான் அந்த ஒரு லைன்ல சொல்லிட்டேன். திருந்த வேண்டிய பாவத்தில் சீக்கிரம் திருந்தாவிட்டால் முதல் கோணல் முற்றும் கோணல். சின்ன ரோடு தான். நாங்கெல்லாம் அப்படி மிஸ் பண்ணியிருக்கோம். ஊழியத்துக்கு போகும்போது நைட் டயத்துல இப்படி போகணும், சூரங்குடியா அது இப்படி இருக்குது, தூத்துக்குடிக்கு இப்படி போகணும். அப்படியே ஒரு ரூட்டை இப்படி விட்டுறதுதான், ரொம்ப தூரம் போக வேண்டியது, ரொம்ப தூரம். அருப்புக்கோட்டை ரோடு சில வேலை நான் மேசாக்கோட்டை போகும்போது சாயல்குடியில லெஃப்ட் திரும்பினா இப்படியே போகும், நேரம் எங்கேயோ விட்டுட்டோம். அருப்புக்கோட்டை ரோட்ல ரொம்ப நேரம் ஜாலியா போகும். உனக்கு தானே இங்கனே தூத்துக்குடி, இது அருப்புக்கோட்டை ரோடு தம்பி. அந்த மொத டர்னிங் பாயிண்ட்ல திரும்பினேன். அதுக்கப்புறம் நான் போக தூரம் வெகு தூரம் சொல்லாத, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ எவ்வளவு தூரம் போனாலும் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. நீ தலையில நீ வந்துதான். சின்ன சின்ன மிஸ்டேக்ல நீங்க திருந்தல, நான் திருந்தல. அது இந்த நிலத்துல சின்னதா முளைக்கும் போதே அதை அப்படி இப்படி ஆட்டி விட்டு பிடுங்கி எரிஞ்சிட்டா உங்களுக்கு நல்லது. ஒரு 20 வருஷம் கழிச்சு நீங்க பிடுங்கணும்னா 10 ஜேசிபி வந்தாலும் அதை என்ன பண்ண முடியாது, பிடுங்க முடியாது. உங்க வாழ்க்கையில சின்ன மிஸ்டேக்கை மாற்றணும், அதுவும் கோணலான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நீ மாத்தல, இந்த கோணல் எங்கேயோ கொண்டு போய் உங்களை விட்டு. யூதாஸ் முதல்ல என்ன பண்ணிருப்பாரு, எடுத்தோடனே பெரிய காசை ஆட்டையை போட்டிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 1000 ரூபாயில 1 ரூபாய் என்ன பண்ணிருப்பாரு, வாங்கி சாப்பிடும்போது ஒரு 1 ரூபாய்க்கு பார்த்துருப்பாரு. ஒரு சூட மிட்டாய் வாங்குவோம்டான்னு ஒரு சூட மிட்டாய் 1 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. என்னப்பா இவ்வளவுதான் இருக்கா? ஆமா, ஒரு சூட மிட்டாய் வாங்கினேன்னு சொல்றதுக்கு போல அதை மறைச்சு வச்சான். அப்புறம் 1 ரூபாய் 2 ரூபாய் அடிச்சாரு, பொரோட்டா வாங்கி தின்றுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தாரு ஒரு வண்டி வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தாரு ஒரு வீடு வாங்கியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் போட்ட 1 ரூபாய் ஆட்டை போட்டது கடைசியில பெரிய காசுல ஏசுநாதரையே வித்துட்டான்.
ஏசுநாதரே ரேட்டு போட்டு என்ன பண்ணிட்டான், வித்துட்டு கடைசியில அவன் முதல் கோணல் எங்கு போய் நின்றது, முற்றும் கோணலாய் நரக ஆக்கினைக்கு போய் விழுந்து விட்டான். சின்ன விஷயத்துல நீங்க மனம் திரும்பாவிட்டால் அது உங்களை கொண்டு போய் பெரிய தூரத்துல கொண்டு போய் நிறுத்திவிடும். இளையகுமாரன் ரொம்ப தூரமாய் விட்டு போனான். ஆனாலும் திரும்பி வரும்பொழுது கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். சின்ன பொய் பெரிய பொய்க்குள்ளே கொண்டு வந்து விடும். சின்ன கோபம் பெரிய கோபத்துக்குள்ளே கொண்டு வந்து, சின்ன ஏமாற்றுத்தனம் பெரிய ஏமாற்றுத்தனத்துக்குள்ள கொண்டு வந்து, சின்ன இச்சை பெரிய இச்சைகளுக்குள்ளே கொண்டு, கொஞ்சம் புளித்த மாவு அனைத்தையும் என்னவாக்கும், புளிப்பாக மாற்றும். செத்த ஈக்க தைலக்காரனுடைய முழு தைலத்தையும் நார பண்ணும். என்னென்ன விஷயத்துல கோணலா இருக்கீங்க, திரும்பணும்னு கர்த்தர் சொல்கிறார். முறுமுறுக்கிறதெல்லாம் விட்டுருங்க, கர்த்தர் உங்களுக்குள்ளே மகிமைப்படுவார். கர்த்தர் அடைபட்ட வாசலை நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில திறப்பார். மூணாவது, நீங்க போன கோணலான வழியில எல்லாம் இன்னைக்கே திரும்பிடுங்க. சிலர் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு பிரதர்னா, நீங்க ரொம்ப கிலோமீட்டர் போயிட்டீங்க, 2500 3500 கிலோமீட்டர். அங்க எங்க காஷ்மீர் போயாச்சு இல்ல, இப்ப திரும்பி இப்பதான் ஒரு வாரமா தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்க மண்டபம் தான் போயிருப்பீங்க. ஓடி வந்துருங்க, நீங்க சீக்கிரம் வந்துடலாம். ரொம்ப தூரம் போனவங்க ரொம்ப ரிட்டர்ன் ஆகிறது ரொம்ப கஷ்டம். உங்க வாழ்க்கையிலையும் எதுலாம் டர்னிங் பாயிண்ட் அடிச்சிங்களோ எல்லாத்தையும் திருப்பும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. 3 கோணலான விஷயங்களை கர்த்தர் நாம் பார்த்திருக்கிறோம். இது எல்லாம் கர்த்தர் சரி செய்வாராக. நாம் ஜெபிப்போம். எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கலாம். எல்லாரும் எழுந்திருப்போம். நாம்